ஏய் எப்பா பெஸ்ட்டு பேசுகிறேன்ப்பா. தாய் இந்தியா நாடு முழுவதும் சிவப்பு கொடியை தூக்கிட்டு அலையுதான். அதான் உண்டியல் குழுக்குவான் பார்த்தியா, உண்டியல் குலுக்கி வேலை பார்க்க மாட்டேன் ஆண் பெண்ணு ஒரு செட்டு மாதிரி போட்டு ரோட்டடியில் உட்காந்து கொடியை தூக்கி ஆட்டுதான். குடும்பமே ஆட்டி விட்டு போய் கந்தல் கோலமாக ஆகட்டும். பூமியில் விவசாயத்தை சாப்பிட்டு உழைச்சி சாப்பிடுங்கடான்னா வாய்ப்பே கொடியை தூக்கிட்டே அலையுதான். அம்புட்டும் கொடியை தூக்கிட்டு அலையுதான். கொடி அட முட்டாப்பே வந்து பேப்பரை வச்சு அலையுதான் பாரு. உழைப்பு இல்லாமல் பொம்பளையிலும் போய் குத்த வச்சு உட்காந்துருக்காப்பா. மோசம் மோசத்தில் மோசம். பார்த்தியா, நீதிமன்றம் ஒன்று இருக்குங்கிற பயம் இல்லாமல் வெளியில் எவ்வளோ பெரிய ஆட்டம். கொடி போடுதான், கொடி துண்டை கழுத்தில் போடுதான். பூரா பேலையும் பிடிச்சி ஆட்டி கந்தல் கோலமாக ஆக்கி சின்ன மின்னாமல் ஆக்கிறேன்ப்பா. முக்காலும் சத்தி அந்த சிவப்பு கொடியை தூக்கிட்டு போகிறவனே நீயே பார்த்துரு. அதான் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஆட்டுவான். மோசமான மட்டமான பேக பிறக்கி திங்கிற நாய். பிறக்கி திம்பா. அங்கே அங்கே பிறக்க இந்த கட்சி தூக்கியில் உள்ளே ஐயா நீதி அரசர் உட்காரையில் இந்த கட்சிக்கார பையில பூரா தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். தூக்குடா சிவப்பு துண்டு சிவப்பு கொடியை ஆட்டினவனை பூரா தூக்குடாம் பாரு. அப்போ தூக்கி ஆட்டி உள்ளே கொண்டு போய் ரணவழி எடுத்துருவார். சிட்டி கிராமத்தில் வயசான கழுதை துண்டை போட்டுட்டு அலையும். கிழட்டு கழுதை விவசாயம் பற்றி சாப்பிட வேணடா. விவசாயத்தை கூறுவாடோட சொல்லலாம் விவசாயத்தை. அப்போ விவசாயம் உழைச்சி சாப்பிட வேண்டியனா முட்டாப்பே அரசியல்வாதி. அவன் நக்க சொன்னால் நக்குவான். அவன் போட்ட சாணியை கூட திம்பான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பேக பாரு. இவனு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் இருப்பான். வழக்கறிஞர் யோசனை பண்ணி பார்த்துக்கோ. ஒழுங்காக போய் சொல்லுவோம். கட்சிக்காரன் அம்பிட்டு போயிடும். சேட்டையாக பண்ணணும் முட்டா பேக. அட பாய் பேகலா விவசாயம் பண்ணி சாப்பிடுங்கடாண்ணா. இந்த ஒரு கூத்தாடா வருவாரா நீதி அரசர் வந்த உடனே தூக்கி போட்டு ஒரு மிதி மிதிப்பார். முக்கால் சத்தியப்பா. உலகமே நீதிமன்றத்தில் கேட்டுக்கோ. அநியாய சேட்டை வெளியில் கொடியை தூக்கிட்டு அலையுதான். அந்த பேலை பூரா நைய நெருங்க தட்டி எடுத்து விட முட்டார். முக்கால் சத்தியம்.